ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீஃப் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பீஃப் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, பீஃப் மசாலா பொடி எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்சு அதோட தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாம வேக வச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குமே, ஸோ அந்த தண்ணியெல்லாம் போகிற வரை ட்ரையாக வேக வச்சு அதுக்கப்புறம் நான் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்செடுக்க போகிறேன். ஆஃப் வேவெல்லாம் பார்த்தாது நல்லாவே வெந்து பொரிஞ்சு வரணும். ஸோ நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொரிச்செடுத்ததுக்கப்புறம் இதை வந்து எங்கள் தட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஸ்டெப் அடுத்தது இருக்குது. அதையும் நல்லா பொரிச்செடுத்து அப்படி நான் 3 டைம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை நான் அரிச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் எனக்கு 3-4 டைம் எடுத்து இதாக்க வேண்டியதாக வந்துருச்சு. ஸோ இந்த எண்ணெயை நல்லா அரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பேன் சூட் பண்ணி கொஞ்சம் கூட நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கூட நான் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறேன். மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பீஃப் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 1 டைமாவது பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் ஊற்றி பேன் சூடானதும் கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதில் நான் வெந்தயம் சேர்த்தேன், அது வீடியோ எடுக்கலை. ஸோ வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் போடுறது பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூட இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கணும். இந்த ஃப்ரை பண்ணுறதுல தான் டேஸ்ட்டே இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்குன்னு கரிஞ்சிடக்கூடாது. நல்லா ஃப்ரை அந்த மொறின்னு இருக்கும்போது ஊறுகாய் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு ஜாஸ்தியாகும். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது துபாய்க்கு கொடுத்து விடணும். அதனால் தான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. ஸ்பூனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுக்கிறது நல்லா தொடச்சி க்ளீனாக இருக்கிறது எடுத்துக்கணும். இல்லாட்டினா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்போ இதை கொடுத்து விட்டால் அவங்க கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்ணும்ல. ஸோ அதனால் நல்லா க்ளீனாக எல்லாமே வச்சு க்ளீனாக தான் பண்ணணும். ஸோ நான் வேற ஒரு ஊறுகாவும் பண்ணேன். அதை சைடு ஃபுல்லாக எண்ணெய் தெரிச்சு அப்படியே இருக்குது. நம்ம இரும்புளி அந்த ஊறுகாவும் பண்ணது அன்றைக்கி தான். ஸோ இதை எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து காயப்பொடி. நான் 1 ஸ்பூன் காயப்பொடி போட்டிருக்கேன். எனக்கு காயப்பொடி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் பீஃப் மசாலா பொடி, அப்புறம் ஊறுகாய் பவுட்ரு, இது எல்லாமே நான் தேவைக்கேற்ப போட்டுட்டேன். நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஊறுகாயில் அந்த பீஃப்லலாம் காரம் உப்பு எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா காரம் கம்மியாயிடும். ஸோ கொஞ்சம் அதிகமாக காரம் போட்டுட்டோன்னா அது செட் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்புறம் எல்லா மசாலாவும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போவே செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. காயம் பொடி பிடிக்காதவங்க வந்து காயப்பொடி லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் நான் சேர்க்காதது என்னென்னா கடுகும் வெந்தயமும் நல்லா வறுத்து பிடிச்சி அது சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதில் சேர்க்கல. ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்லி சேர்த்துக்கல. அப்புறம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா பீஃப் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருப்போம். ஸோ இப்போது இதுக்கு தேவையான உப்பு தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பீஃபை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக மசாலா எல்லாம் எல்லா பீஃப்லேயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவே வடை தண்ணி வருது. ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வினீகரை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். வினீகர் தேவைக்களவு ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றி அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட சாறு மாதிரி வேணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்படி கொஞ்சம் ட்ரையாக இருக்கட்டும்னு இருக்கேன். ஸோ இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கொஞ்சம் கூட அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்து ஸ்டவ் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலேயே கொஞ்சம் கூட காயப்பொடி தூவி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட கொதிக்க வச்சு ஆறின தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட சாறு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கூட இதாக்கலாம். இது இருக்க இன்னும் ட்ரை ஆயிடும். ஸோ நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, நம்ம ஊறுகாய் சார் ரெடி. இப்போ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ட்ரை ஆகும்னு தெரிஞ்சனால கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ மஸ்ட்டு ட்ரை பண்ணி உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யணும். அப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்போ டட்டா பாய், see you. Love you all.